जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீ வியாசர் நமக்காக 18 புராணம் எழுதினார். 18 புராணம் படிக்கிறதுக்கு நமக்கு இப்போ டைம் இல்லை. 18 புராணம்னா 18 புராணம் பேர் கூட இப்போ யாருக்கும் தெரியாது. சாதாரண ஜனங்களுக்கு இல்லை. இந்த உபன்யாசம் பண்ணுற வாழ்க்கையே 18 புராணம் பேரை சொல்லுங்கன்னா அவங்க யோசிக்கிறேன், புஸ்தகம் பார்க்குறேன்பா. இப்போ 18 புராணம் படிக்கிறதுக்கே பேர் சொல்கிறதுக்கே படித்து நெட்டு பண்ண டைம் இல்லைன்னா அது படிக்கிறதுக்கு ஏது டைம்? அப்போ 18 புராணத்தினுடைய சாரமாக ஒன்று பண்ணினா தேவலை. நான் கலியுகத்தில் யாருக்கும் டைம் இல்லை. இப்போல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு காலமாக இருக்குது. அந்த காலத்தில் மெதுவாக விறகெல்லாம் காஞ்ச விறகாக எடுத்துன்னு வந்து அடுப்பில் வெந்நீர் போட்ட காலம் போய் சுவிட்சை தட்டினா வெந்நீர் வருது. அப்புறம் காபி கொட்டையெல்லாம் வாங்கி அரைச்சி பண்ணுறத டைம் போக இப்பயும் சுவிட்சை தட்டினா அப்படியே திகாஷனாக கொட்டுற மாதிரிலாம் எல்லாம் இப்போ ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சு. அதனால் இந்த கலியுக ஜனங்களுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்கிற ஒரு புராணம் பண்ணினா தேவலேன்னு வியாசரே நாரதர் சொன்ன பிரகாரம் பாகவதம் எழுதினார். இந்த பாகவதம் 18,000 ஸ்லோகம் இருக்குன்னு சொல்கிறோமே, 18,000 ஸ்லோகமில் 18,000 கிரந்தம்னு பேர். அதுவும் படிக்க டைம் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா அதுக்காக தான் தசமஸ்கந்தம்னு 10வது ஸ்கந்தம். அது கிருஷ்ணலீலை மாத்திரம். அதை படித்தா போகும். கத ஷஷ்டி வருஷான்னு மகாத்மியத்தில் சொல்கிறார். யாருக்கு 60 வயசு ஆகிடுத்தோ சீனியர் சிட்டிசன் கன்செஷன் சொல்கிறாளே, அது மாதிரி 60 வயசானவாளுக்கெல்லாம் முதல்ல ஃபஸ்ட்டு தசமஸ்கந்தம் தான் படிக்கணும். சில பேர் வயசானவெல்லாம் கிளாஸ் படிக்கிறேன்னு ஆரம்பிப்பாள். அவள் என்ன பண்ணணும், முதல்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. முதல்ல தசமஸ்கந்தம் கிளாஸ் படிச்சுடணும். ஏன்னா அதுதான் சாரம். அதை படிச்சுட்டு அப்புறம் பாக்கி டைம் இருந்தால் இது படிச்சுக்கலாம். அதனால் ஃபுல்லாக படிச்சுக்கலாம். அந்த பாகவதமே ஒரு பார்க்கடல். இந்த பாகவத பார்க்கடலில் கடைஞ்சி எடுத்த அமிர்தம்தான் கிருஷ்ணலீலை தசமஸ்கந்தம் அப்படின்னு எங்கள் குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் கோவிந்த கதாமிருதம் அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அதில் சொல்கிறார், ஸ்ரீமத் பாகவதாபிதம் சுகநிதிம் க்ஷீராம்புதிம் மத்னதா ஸ்ரீகோவிந்த கதாமிருதம் கலிஹரம் தத்தம் மயா சாதரம் பீத்வா கர்ணபுடைர்ஜராமரணஜம் துக்கம் விகாய பிரியாः காயந்தஸ்ச லுடந்து கீர்த்தனரசாத் நிருத்யந்து நந்தந்து ச. பாகவதத்தை பார்க்கடல்னு சொன்னால் சில கெட்டதும் அதில் இருக்குன்னு அர்த்தமாயிடும். ஏன்னா பார்க்கடலை கடையும் பொழுது முதல்ல என்ன வந்தது, விஷம் வந்தது. அது மாதிரி பாகவதத்தில் விஷம் மாதிரி இருக்காருன்னா அப்படிலாம் இல்லை. சுகநிதிம், அந்த பார்க்கடலில் கடைஞ்சோடனே அமிர்தம் வந்ததோனும் ஒரு நல்ல சாமான் வந்தால் எல்லோரும் நன்னா இருந்தார்கள்னு இருக்கணும். ஒரு சாமான் கிடச்சிதுன்னா எல்லாம் நல்லா இருந்ததாங்க. இந்த அமிர்தம் வந்தவுடனே எல்லாம் சௌக்கியமாக இருந்தான்னு இல்லை, அமிர்தம் வந்தவுடனே தேவர்களுக்காக சொல்லி சண்டை வந்ததுன்னு இருக்குது. அது மாதிரி பாகவதம் படித்தா சண்டை கிண்டை வந்துடுமா அப்படின்னாலாம் இல்லை. கலிகரம், சண்டையெல்லாம் வராது. கலினா சண்டைன்னு அர்த்தம். கலினா கலிதோஷம் வராது. அந்த அமிர்தம் அந்த பார்க்கடலேருந்து அமிர்தம் வந்தது, அது பரமாறினது யாருடான்னா பகவான் பெருமாள். பெருமாளை நம்பக்கூடாது, ஆனால் வேறு வழியில் அவர் தான் நம்பியாகணும். ஏன் பெருமாளை நம்பக்கூடாதுன்னா அவருக்கு வேண்டியவன் வேண்டாதவன்லாம் உண்டு. அதனால தான் பெருமாளை நம்பாத ஆச்சாரியனை நம்புன்னு நம்ம பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கார்கள். ஏன்னா பெருமாள் நானே பார்த்துட்டேன். பெருமாளை பழக்கத்தில் இருக்க எனக்கு. குருவாயூர் போயிருக்கேன். அது மாதிரி சில இடத்துக்கெலாம் போனால், அது திருப்பதிலாம் போனால் அங்கே என்ன பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சவ யாராவது வருவா, ஒரு நம்பூதிரி என்னை பார்த்து கேட்பா, தொழுதேலான்னு கேட்பா. நான் இல்லைம்பேன். இங்கே வாங்கோன்னு அந்த பூஜை பண்ணுற நம்பூதிரிகள் போகிறதுக்குன்னு ஒரு வழி அங்கே ஒன்று வச்சுருக்கா. அது வழியாக என்னை உள்ளுக்குள்ளே விடுவா. நான் வெளியில் பார்ப்பேன், ஒரு 1000 லட்சம் 10,000 ஜனங்கள் இந்த கேட்டு மாதிரி உட்காந்து காத்துட்டு இருப்பார்கள். இப்போ குருவாயூரப்பனை பார்த்தேன். இப்போ பரவாயில்ல, நீ வேண்டிவன்னா அது மாதிரி சைடு வழியாக விடுற, வேண்டாதவெல்லாம் வேண்டாதவன் இல்லை. சில பேர்
போட்டு அடைச்சி வச்சுருக்க, இருந்தாலும் நமக்கு சௌரியமானதாக கூட அவளையும் பிரார்த்தனை பண்ணிப்பேன். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுட்டேன்னா, பெருமாளுக்கு நம்புறதுக்கு இல்லை, வேண்டிய ஆள்னா சைடு வழியாக உள்ளுக்குள்ளே விடுவார். அப்படி அதனால் என்னடா, ஆச்சாரியனை ஆசிரியிச்சா அவர் பாரபட்சம் இல்லாமல் அமிர்தத்தை கொடுப்பார். அங்கே பெருமாள் என்ன பண்ணினாருன்னா, தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தார், அசுராளுக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டார். இந்த பாகவத அமிர்தம் யார் கொடுக்குறாருன்னா ஆச்சாரியன் கொடுக்குறார். ஆச்சாரியன் என்னடான்னா வேண்டியன்னு வேண்டாதன்னு கிடையாது, எல்லாருக்கும் கொடுப்பார். அதனால் தத்தம்மையா சாதரம். அதனால் நீ பெருமாளை பக்தியே பண்ண வேண்டாங்கிறா பெரியவாள்லாம். ஒன்னேன்னு சொன்னால் போகிறோம், அடியேன் ராமானுஜதாசன் அல்லது பிரேமிகதாசன், ஆச்சாரியனை சொன்னால் போகிறோம். ஆச்சாரியன் பேரை சொல்லிட்டோம்னா அதையும் நான் இப்போ அனுபவத்தில் தெரிஞ்சுட்டுருக்கேன். இந்த குருவாயூரில் சைடு வழியாக ஒழுக்கில் விட்ட மாதிரி திருப்பதியில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ அந்த ஜீயர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், என்ன மாதிரி ஒரு நாமம் பொண்ணு வாங்குவோம், என் கூட வந்து விடலாம், ஜிஎஸ் செய்வேன்னு. அங்கே போனேன், ஜீயரோட போயிட்டேன். அப்போ எல்லோரும் கேட்டா, போயிட்டு உடனே வந்துவிட்டேன். காலம்பரம் அங்கே இது மாதிரி சப்தாகத்துக்கு போயிருந்தேன். காலம்பரம் தரிசனம் பண்ணேன், அடுத்த பாராயணத்துக்கு கீழே திருப்பதிக்கு இறங்கி வந்துவிட்டேன். எப்படி போய் பார்த்தேன்னு கேட்டேன். நான் சொன்னேன், நான் நாம பலத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. அதனால் அப்போ ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நீ படித்தவனோ படிக்காதவனோ அதெல்லாம் கிடையாது. அந்த ஜிஆர் சேவையில் போய் உட்காந்துட்டு போய் பார்த்துட்டு பாக்கி பைசா கொடுத்து பார்க்குறோம், ரொம்ப நேரம் நிற்க மாட்டான். நான் ஜிஆர் நிற்கிறவர்களையும் நின்று நிம்மதியாக பார்த்து அந்த சாற்று முறையை சொல்லுவார், அதெல்லாம் கூட இருந்து சொல்லி அப்புறம் பிரசாதமும் வாங்கிட்டு வந்தேன். அப்போ ஆச்சாரியருக்கு இப்போ இருந்தால் பொறுங்கிறார். பீத்வா கர்ணபுடைஹி ஜராமரணஜம் துக்கம் விகாய பிரியாக காயந்தஸ்ச லுடந்து கீர்த்தனரசாத் நிருத்யந்து நந்தந்து ச. அதனால் இந்த கிருஷ்ண கதையாகிய அமிர்தத்தை எப்படி தொன்னையில் குடிக்கிற மாதிரி சாமான்லாம் தொன்னையில் வாங்கி அந்த காலத்தில் சாப்பிட்றதுல தொன்னைன்னு வைப்பார்கள் சாப்பிட்றதுக்கு, எங்கன்னா வாங்கி குடிக்கிறதுக்கு. இப்போ என்னன்னா வேண்டாத போட்டு அமுக்கிறதுக்கும் வச்சுட்டு இருக்கு. அது வேண்டியதை வாங்கி கொடுக்கறதுக்குன்னு தொன்னை வைப்பார்கள் சாப்பிட்ற இடத்துல. அதனால் இது காதுக்கு தொன்னை மாதிரி ஒரு ஷேப்பு கொடுத்துருக்காரு பெருமாள். ஏன் இப்படி கொடுத்துருக்காருன்னா, இது வாங்கி குடிக்கிறதுக்காக. எதுக்கு வாங்கி கொடுத்தோன்னா பகவானுடைய கதையை வாங்கி குடிக்கணும். பீத்வா கர்ணபுடைஹி, அது 2 காதால் சேர்த்து குடிக்கணும். ஒரு காதால் கதை கேட்டோன்னா என்ன ஆகும்னா இந்த காதால் போயிடும். அதனால் 2 காதால் சத்தையாக கேட்கணும்னு அர்த்தம். ஸ்ரோத்ராஞ்சலி உபஸ்பிருஷ்ய துணுதே கர்ம வாசனாம். பீத்வா கர்ணபுடைர் ஜரா மரணஜம் துக்கம். அமிர்தம் சாப்பிட்டான்னா வயசாகாது. தேவர்களுக்கு 3 தசையாம், பால்யம், கௌமாரம், யௌவனம், அப்புறம் 4வது வார்த்தக்கியம். நமக்கு தலைனா நரைக்கும், பல்லெல்லாம் விழுறது. தேவர்களுக்கு அது கிடையாதான், பல்லெல்லாம் விழாது, தலை நரைக்காது. இப்போயும் கோத்ரேஜ் கம்பெனி வந்த பிறகு யாருக்கும் தலை நரைக்கிறது இல்லை. பல் வாங்கிறதுக்கு கிடச்ச பிறகு வேறு பல்லை வாங்கி வச்சுக்கிறா. அப்படிலாம் இல்லை, ஒரிஜினலாகவே பல் விழாது, தலை நரைக்காது. அந்த திருதசர்கள்னு தேவர்களுக்கு பேர். அமரா நிர்ஜரா தேவாகா திதசாகா அப்படின்னு அப்படி சொல்கிறாளே தவிர, அவளும் கொஞ்ச நாள் ஆன பிறகு அவளுக்கும் முடிஞ்சிடும், வயசு முடிஞ்சு வேறு தேவர்கள் வந்துடுவார்கள், வேறு இந்திரன் வந்துடுவான், இந்த செட்டு போய்ட்டு அடுத்த செட்டு வந்துடுங்கிறார். அதனால் உண்மையிலே சாகாதவர்கள் யாருடான்னா பகவானும் பகவானை ஆசிரியச்சவாதான் அப்படின்னு. இப்போ பகவான் ஆசிரித்த ஆச்சாரியெல்லாம் இப்போ இல்லையேன்னா, இப்போ இல்லையே நினைக்க வேண்டாம். நீ இன்றைக்கி நீ ராமானுஜரை பார்க்கணுன்னு பக்தி பண்ணினேன்னா உனக்கு தரிசனம் கொடுப்பார். புரந்தரதாசரை பார்க்கணுன்னு நினச்சா தரிசனம் கொடுப்பார். ஒருத்தர் கேரளாவில் ஒருத்தர் நாயர் தான். அவள் மகாபிரிவாள்கிட்ட அவளுக்கு ரொம்ப பக்தி. அவருக்கு ஏதோ ப்ராப்ளம், ஆப்ரேஷன், அவள் அமெரிக்காவுக்கு போயிட்டாள். அமெரிக்கா போனால் அமெரிக்காவிலலாம் எப்படி வீடுன்னா நம்ம வீடு மாதிரி இப்படி டைரெக்டாக வர மாதிரிலாம் கிடையாது.
அவள் காரில் போய் இறங்கி அந்த கார் இருக்கிற இடத்துல அந்த கார் ஷெட் வழியாக அப்படி உழுகிற போகிற மாதிரி வீடு வழி வச்சுருப்பா. நான் போனதில்லை, அவள் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். மெயின் கேட்டு திறக்கவே மாட்டான், அப்படியே இருக்கும். அவள் கணவருக்கு ஏதோ ஆப்ரேஷன், கொரோனா டயத்தில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன், இவாளெலாம் போக முடியாது. அதனால் இவள் வீட்டில் இருக்கா. நல்லபடியாக ஆப்ரேஷன் நடக்கணுமே அப்படின்னு கவலைப்பட்டுனே இருக்கும்பொழுது வாசலில் யாரோ நிற்கிற மாதிரி இருந்தது. சன்னியாசி மாதிரி ஏதோ நிற்கிற மாதிரி இருக்கேன். பயமாக இருக்குது. ஏன்னா அப்படிலாம் அங்கெல்லாம் வாசல்லாம் நிற்க முடியாது, இப்படி எட்டி பார்க்கவும் கூடாது. ஒருத்தர் என்ன பண்ணினா, நம்ம ஊர்லேருந்து போன அமெரிக்காவுக்கு போனவர் நம்ம அது பால்கனிலேருந்து இப்படி எட்டி பார்க்குற மாதிரி இப்படி எட்டி பார்த்துட்டே இருந்தாராம். அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், அந்த வீட்டில் என்னை எட்டி பார்க்குறாங்க, போலீஸுக்கு ஃபோன் பண்ண. அங்கெல்லாம் அப்படிலாம் நம்ம மாதிரிலாம் ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது அங்கே ஊரில். அப்படி பார்த்தானா, என்ன பார்த்துட்டே இருக்கல, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவா. நம்மளாம் பார்த்தா ராதே கிருஷ்ணாமோ அப்படிலாம் கிடையாது போல இருக்கு. அதனால் யாரோ நிற்கிற ஆளேன்னு இப்படி வந்து பார்த்தா அந்த உருவம் ஒன்றும் தெரியல, பெருசாக விஸ்வரூபம் மாதிரி பெரியவா மாதிரி தெரிஞ்சது. பார்த்தா பெரியவா இருந்திருக்கான்னு ப்ரூஃப் என்னடான்னா, அந்த பனியெல்லாம் கால் வைக்க முடியாது, பனி கொட்டுறோம். அந்த பனியெல்லாம் வீட்டிலே வாசலே பனியாக கொட்டும். அந்த பனியில் 2 கால் பதிஞ்சிருக்கு. அது மாதிரி அவர் ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துல அவருக்கு அந்த பெரியவா வந்த மாதிரி ஒரு அனுபவம். அப்போ அவர் சொன்னார், இந்த ஆப்ரேஷன் அவருக்கு ஏதோ லிவர் சம்பந்தமானதோ ஏதோ ஒரு ப்ராப்ளம். அவளுக்கு என்ன ஒன்றுனா, நம்ம பெரியவா தான் வந்து காப்பாற்றிருக்கார்கள். அதனால் இப்போ நமக்கு என்னடானா, பீத்வா கர்ணபுடேர் ஜராமரணஜம் துக்கம் விகாய பிரியாக காயந்தஸ்ச லுடந்து கீர்த்தன ரசாத் நிருத்யந்து நந்தந்து சே. அந்த வயசாக இந்த கஷ்டங்கள்லாம் தேவர்கள்லாம் போயிடுவார்கள் சொல்கிறோமே தவிர ஆச்சாரியெல்லாம் போகிறதில்ல. இப்போ வேணும்னு நம்ம பக்தி பண்ணினோம்னா நமக்கு தரிசனம் கொடுப்பார். அதுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. அது சொன்னால் நிறைய ஆச்சாரிய அனுபவமாக போயிடும். பாகவத கதைக்கு பதில் போதேந்திர சுவாமிகளுக்கும் எங்கள் குருநாதர் அண்ணாவுக்குமே ஒரு 300 வருஷம் வித்தியாசம் இருக்குது. கார்த்திகை பூ அதில் தன்னுடைய பாட்டிலே எங்கள் குருநாதர் சொல்கிறார். எங்கள் குருநாதர் முதல்ல ஹடயோகம் பண்ணிட்டு ஒரு யோகியாக இருந்தார். அப்போ தான் இந்த எங்கள் குருநாதருடைய சொப்னம்னு அவரை சொல்கிறார். சொப்னம் இல்லை, அதில் காலங்காத்தால் வரக்கூடியதெல்லாம் சொப்னம் இல்லை, அவர் டைரெக்டாக பண்ணக்கூடிய அனுபவத்தில் வந்து என்றைக்கு வந்தார், சுக்கிரவாரே அது முதற்கொண்டு அந்த பாட்டில் எழுதுகிறார். வெள்ளிக்கிழமைக்கு காலம்பரை வந்து நீ வந்து பாகவத கர்த்தம், நீ பாகவத பிரவச்சனம் பண்ண, நீ யோகம் பண்ணினா நீ மாத்திரம்தான் கரையேறுவ. நீ வந்து பகவானுடைய குணம் பாகவதத்தை சொன்னேன்னா உலகத்தையே கரையேற்றலாம், நீ மாத்திரம் கரையேற்றுறதுக்கு போராது அப்படின்னு எங்கள் குருநாதருக்கு போதேந்திர சுவாமிகள் வந்து அனுகிரகம் பண்ணினார். அதே மாதிரி இது மாதிரி நிறைய குரு பக்தர்களுடைய கதையில் இருக்குது. விஜயகோபால தாசன்னு கர்நாடகாவில் ரொம்ப பிரசித்தமான விஜய விட்டலான்னு அவருடைய பாட்டெல்லாம் வரும். அவர் வந்து அவருடைய கதையும் அப்படி தான், ரொம்ப ஏழையாக இருந்தார். அவர் சாப்பாட்டுக்கே கஷ்டம், குடும்பத்தில் நிறைய குழந்தைகள் குட்டிகள்லாம் இருக்குது, அக்கா தம்பி தங்கைகள்லாம். அந்த காலத்தில் பெரிய ஜமீன்தார் வீட்டு கல்யாணம்னா ஒரு 4-5 நாளைக்கு சாப்பாடு போடுவார்கள். அதனால் இவர் என்ன பண்ணினார், அங்கே பக்கத்து ஊரில் பக்கத்து கிராமம் தான், நல்லா சாப்பிட்டுட்டு நடுவில் லட்டு பட்சணம் ஜிலேபிலாம் போட்டால் அதை கொஞ்சம் பையில் எடுத்துகிட்டு தன்னுடைய குடும்பத்துலேயும் கொண்டு கொடுக்கலாம். போய் சாப்பிட போனார். பசி எல்லோரும் ஒன்று தானே, அதனால் பசியில் முதல் பந்தியில் உட்காந்துட்டார். அந்த கல்யாணம் நடத்துகிறவளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஒரு நடுவில் கவனிச்சிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் அங்கேயே பார்த்தார். என்னப்பா யார் அம்பி, நீ என்ன பையனாத்து சொந்தமாக பொண்ணாத்து சொந்தமாக கேட்டார். இல்லைன்னா பக்கத்து ஊர்லேயும் சாப்பிட வந்திருக்கேன்னு உண்மையை சொன்னார். இன்னும் சம்பந்தி மாதிரி முதல் பந்தியில் வந்து உட்காந்து சாப்பிட்றேன், அப்புறம் சாப்பிடுனார். வெறுமனை சாப்பிடாத, இங்கே சாப்பிட்டு வரவாளுக்கெல்லாம் கையெலம்ப தண்ணி இறச்சி கொடுன்னு. அந்த காலத்தில் கிணறு இருக்கும், கிணத்துல இறச்சி தண்ணியை தொட்டியில் விடு அப்படின்னா. இவர் பாட்டி இறச்சி விட ஆரம்பித்தா கரெக்டாக முதல் பந்திலேருந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தா முதல் பந்தி முடியறதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. இவர் இறச்சி விட்டுட்டே இருக்கா. அது முடிஞ்சுதா, அப்புறம் சாப்பாடு பந்தி ஆரம்பிச்சுடுத்து. அவள் சாப்பிட்டு வந்து கையறுத்தான், அவளுக்கு இறச்சி விட்டுட்டே இருக்கா. சாயங்காலம் டிஃபன், ராத்திரி 10 மணியில் நான் ஸ்டாப்பாக ஒருத்தன் பையன் இறச்சி விடானே கையெல்லாம் வாழ்க்கை தரக்கூடாதோ, ஒரு சொம்புக்கு 4 சொம்பு அள்ளி கொட்டின்னு இருக்கா.
கடைசியில் ராத்திரி 10 மணிக்கு அந்த கவனிக்கிற மாமாட்டை வந்து, நீங்கள் சொன்னீங்களே நான் காலம்பலேருந்து இறச்சி விட்டேன், சாப்பாடு தாங்கன்னு. உடனே அவர் சொன்னார், என்ன நீ சம்மந்தியா வெத்தலை பாக்கு வச்சு போடுமா, 1000 பேர் சாப்பிடுவோம், நடுவு வந்து சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே, எல்லாம் தீந்துடுறது ஒன்றும் இல்லைன்ட்டார். அவர் பார்த்தார், இப்படி கஷ்டப்பட்டுன்னு எதுக்கு வாழணும்னு தோணுடுத்து, சாப்பாட்டுக்கே இல்லாத வரும்போது இப்படி இனிமேல் அங்கே போவான்டான்னு தோணுடுத்தோ, நேராக கங்கையில் போய் உழுந்துருவோம். நான் தற்கொலை பண்ணிக்கிறது வந்து மகா பாவம் நம்முடைய ஹிந்து மதத்தில். ஆனால் கங்கையில் விழுந்து தற்கொலை பண்ணிட்டான்னா அவன் பிசாசாக போக மாட்டான். சாதாரணமாக தற்கொலை பண்ணிட்டா பெய்யா போயிடுவான். கங்கையில் விழுந்தால் அவனுக்கு நல்ல கதி கிடைக்கும் சொல்லியிருக்கு. அதனால் உயிரை விடுறோம் கங்கையில் போய் உருட்டுடுவோன்னு போகிறார். போகும்போதும் நடுவில் பல கிராமத்துலாம் சாப்பாடு கேட்பார். ஏய் உடம்பு நன்னா தானே இருக்குது, வேலை பண்ணி சாப்பிட்டா என்னென்னு கேட்பா. சரி வேலை கொடுக்க பண்ணுறேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லையம்பா. சில பேர் போனால் பார்த்து சாப்பாடு கொடுப்பா. இப்படி மான அவமானங்கள்லாம் கஷ்டப்பட்டு உலகம் அனுபவம் வந்து இப்படியே நேராக ஒரு 3 மணிக்கு காசிக்கு போய்ட்டு யாரும் வராத டைமாக 3 மணிக்கா கங்கையில் விழுந்துடலான்னு நினைக்கும் பொழுது புரந்தரதாசர் இதுக்கு தரிசனம் கொடுக்குறார். இவருக்கும் அவருக்கும் 100 வயசு வித்தியாசம் ஆகிடுச்சு. 100 வருஷம் கழிச்சு தான் நாக்க நீட்டுனார். உடனே நாக்க நீட்டினார். ஸ்ரீ விட்டலான்னு அதில் எழுதினார். இந்த விட்டலாங்கிற சப்தமே ஞானத்தை கொடுக்கக்கூடிய சப்தம். விட்டலான்னு உடனே பாட ஆரம்பிச்சிட்டார். போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, லக்ஷ்மி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, லக்ஷ்மி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, லக்ஷ்மி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, லக்ஷ்மி நாராயணா கோவிந்த விட்டலா, கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா, கோபால விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா, பாண்டுரங்க விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா, பாண்டுரங்க விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் 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 விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா. விட்டலாங்கிற சப்தத்துக்கே ஞானத்தை கொடுக்குறவன் அப்படின்னு அர்த்தம். வீணா ஞானம்னு பேர். ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. விதா ஞானேன டான் சூன்யான் லாதி கிருண்ணாதி யஸ்வயம் அஜ்ஞ அனுகிரஹகிருத் தேவஹ விட்டல கத்யதே புதைஹி. விதா ஞானேன, வீணா ஞானம், டானா சூன்யம்னு அர்த்தம். அதனால தான் சமஸ்கிருதத்தில் ஹிந்தியெல்லாம் 2வது டா எழுதும்போது ஒரு ரவுண்டு போட்டு தான் எழுத வழக்கம். இது மாதிரி இதுலேயும் கேரளா மலையாள பாஷையிலையும் ட டா 2வது டா எழுதும்போது ஒரு சூன்யத்தை எழுதுவார்கள். 2வது சூன்யம் போட்டாலே ஒரு 0 போட்டாலே டான்னு அர்த்தம். விதா ஞானேன டான் சூன்யா, லாதி கிருண்ணாதி, வி ட லா, லானா கிருண்ணாத்தின்னு அர்த்தம். ராதானே லா ஆதானேன்னு. அப்போ என்ன அர்த்தம்னா அஜ்ஞ அனுகிரகிருத் தேவஹா, எல்லா தெய்வங்களும் ஞானிகளுக்கு தான் அனுகிரகம் பண்ணுங்க. அஜ்ஞானிக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஒரு தெய்வம் யாருன்னா நம்மளுக்கெல்லாம் தெய்வம் அது பாண்டுரங்கன்கிறார். அஜ்ஞ அனுகிரகிருத் தேவஹா விட்டல கச்சதே பிதை. அதனால தான் அவருக்கு விட்டலன். அஜ்ஞானிக்கும் அப்படி அனுகிரகம் பண்ணுவான்னா ஞானத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணுவான்னு அர்த்தம். அதனால் விட்டலன்னு பகவானுக்கு பேர். இது வந்து சம்ஸ்கிருத பாஷை பிரகாரம். மராட்டியில் வீட்டுனா செங்கல்னு அர்த்தம். செங்கல் மேலே நிற்கிறதுனால விட்டலன் அப்படின்னு அவர்கள் சொல்வார்கள். அதனால் இவர் இந்த விட்டலான்னு எழுதினாரா புரந்தரதாசர். அவருக்கு வாயில் கீர்த்தனை வர ஆரம்பிச்சு கொடுத்தா அவருடைய கீர்த்தனத்தை கேட்டவாலாம் ஒரு 10 பேராக வந்தால் 20 பேராக வந்தால் அப்புறம் ஒருத்தர் பாடுறாருன்னே மிருதங்கம் எல்லா இடத்தும் வந்து ஒரு கோஷ்டியாக வந்துட்டு அவர் தற்கொலை பண்ணிக்க போனவர் அப்புறம் குளிச்சுட்டு
இவர் பாடத்தை கேட்டு எங்கள் வீட்டில் ஒரு பாட்டு பாடுங்கன்னு கூப்பிட்டா இவர் போய் ஒரு பாட்டு பாடினா அவள் வீட்டில் பையனுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. இன்னொரு ராத்திரம்னா பொண்ணுக்கு குழந்தைய பிறக்காம இருந்தது. இவர் போய் பிட்டலை பாட்டினாரா அவள் கொஞ்சம் நாளைக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சு. அப்புறம் சில பேர் யாருக்கெல்லாம் என்னென்ன வேணும் அவளுக்கு வேண்டியதான் கிடைக்கிறது. கடைசியில் என்ன எங்கள் ஊரில் மழையே பெய்யல, எங்கள் ஊரில் வந்து ஒரு பாட்டு பாடுங்கன்னா திருப்பி பக்கத்து ஊரில் போய் பாட்டு பாடினா மழை பெய்யுது. இப்படியே என்னாச்சு, முதல்ல இந்த காசிக்கு போகும்போது அவமானப்பட்டுட்டே போனார். திரும்பி வரும்போது என்னென்னா ஒவ்வொரு ஊர்லேயும் பூர்ண கும்பம் கொடுத்து தோரணெல்லாம் கட்டி வாழைமரம் கட்சி வாங்கன்னு அழிச்சிட்டு போகிறா. நேராக அவருடைய சொந்த ஊருக்கு வந்துட்டார். சொந்த ஊருக்கு வந்தால் விஜயகோபாலதாசர் வரார். விஜயகோபாலதாசர்னு எல்லாம் பேசிக்கிறா. அவர் ரொம்ப ஞானி. அவர் அந்த விஜயகோபாலதாசர் எங்கேயாவது மாடு தொலைஞ்சி படுத்தினா எங்கே இருக்குன்னு கேட்டால் உடனே தியானம் பார்த்தா அங்கே இருக்குன்னு சொல்கிறார். இன்னும் அவரை பற்றி கேள்விப்பட்டுட்டோம். அவன் அம்மா அப்பாவும் அந்த கூட்டத்தில் இருக்கா. நம்மோட பையன் விஜயனும் தொலைஞ்சி போயிட்டான். அவரை போய் பார்த்து கேட்போம், எங்கள் பையன் காணும், சின்ன எங்கேயோ கல்யாணத்துக்கு சாப்பிட போனால் வரவே இல்லை அப்படின்னா அவளும் கூட்டத்தில் எங்கேயோ நின்றுட்டுருக்கா. இவரை பல்லக்கள்னா தூக்கின்னு வரார்கள். விஜயகோபாலதாசர் வராருன்னு இதில் பல்லக்கு தூக்கிட்டே வரும்போது அவர் கூட நிறைய சிஷ்யாலாம் வரா. அந்த பல்லக்கு கதவை திறந்து இப்படி பார்த்தா எங்கேயோ கூட்டத்தில் அவள் அம்மா அப்பா தள்ளி இருக்கிறத பார்த்துட்டார். பார்த்தோடனே தொப்புனா அதுலேருந்து இறங்கினார். அவர் போனோடனே வழி விடுங்கன்னா நேராக அவள் அம்மா அப்பா காலில் விழுந்தார். உடனே நாங்களே உங்களை பார்க்கலான்னு வந்தோம், எங்கள் பையனை காணும், விஜயனை காணும்னு. நான்மா அப்படி சொல்லி என்னப்பா ஆச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை விடலான்னு தான் போனேன். ஆனால் அந்த புரந்தரதாசர் அனுகிரகம் பண்ணி இப்போ என்னடா நான் போகும்போது அவமானப்பட்டே போனேன், இப்போ ரொம்ப பெருமையாக வரதுக்கு காரணம் இந்த குரு கிருப்பை அப்படின்னு. அதனால் ஒரு பாட்டு உண்டு, எங்கள் குருநாதரே சொல்வார், 1000 பாட்டு ஆழ்வார் பாடியிருக்கார், இவெல்லாம் பாடியிருக்கா. இருந்தாலும் இந்த குரு பாட்டுக்கு சமமாக ஒரு பாட்டு கிடையாது. இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெது இல்லை எனக்கெதிரே அப்படின்னு அந்த ஆச்சாரியனுடைய இதுக்கு பெருமையை பாடுற ஒரு அந்த ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு சமம் ஆகுமாம்பார். அப்படி குரு கிருப்பை. அதனால் குரு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் மறைஞ்சிருந்தாலும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். பிரத்யட்சமாக இருந்தாலும் அனுகிரகம் பண்ணுவார், மறைஞ்சிருந்தால் சூக்ஷ்மமாக அனுகிரகம் பண்ணுவார். அது நம்ம குரு பக்தாளுக்கு தான் அது புரியும் சில இதெல்லாம். அதனால் இங்கே என்னடான்னா ஞானிகள்லாம் மறைஞ்சிருக்கார்கள், சூக்ஷ்மமாக இருக்கார்கள்னு அர்த்தம். ஞானிகளோ சித்தர்களோ முதல்ல எல்லாருமே சித்தாளாக தான் இருப்பாள். அண்ணா சொல்ல முதல்ல சித்தர்களாவா, அப்புறம் முக்தர்கள் ஆவார்கள். முக்தருக்கு அடுத்த ஸ்தானம் தான் பக்தன். அதனால் பக்தனுங்கிறது ரொம்ப உயர்ந்த ஸ்தானம். அதனால் அவர்கள் எப்பொழுதுமே பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது. அந்த பிரம்மத்தை, அந்த பரமாத்மாவை தெரிஞ்சின்றவன் பரமாத்மாகவே இருக்கிறான்னு அர்த்தம்னா இருந்தான் அப்படின்லாம் இல்லை. அதில் இருக்கிறான்னா இன்னும் இருந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்போ சொல்ல வந்த விஷயம், தேவர்கள்லாம் கூட மாறிடுவார்கள், ஆனால் ஆச்சாரியர்கள் ஞானிகள்லாம் இப்போது இருந்துருக்கார்கள் அர்த்தம். துக்கம் விகா. அதனால் இந்த வயசாகிடுத்துங்கிற கவலையெல்லாம் பக்தர்களுக்கு கிடையாது. சில பேர் வயசாகிடுத்துன்னு ரொம்ப சிரமப்படுவாளே, அவள் வயசானாலும் அவள் எங்காவே இருப்பார்கள். துக்கம் விகாய பிரியாக காயந்தல் உடந்து கீர்த்தன ரசாத்து நிருத்யந்து நந்தந்து சே. இந்த பாகவதமாகிய கிருஷ்ண கதையாகிய அமிர்தத்தை குடித்தா அவளுக்கு தெம்பு வந்துடும், குதிக்க ஆரம்பிச்சுட்டார்கள். பகவன் நாம சொன்னால் அவளுக்கே தெம்பு வந்து குதிப்பா.